ஹாய் இண்டியாகிளிட்ஸ்.com வியூவர்ஸ், நான் உங்கள் நந்தா பேசுகிறேன். வணக்கம். வணக்கம் இண்டியாகிளிட்ஸ், நான் வர்ஷா பேசுகிறேன். என் பேர் பரதன். இந்த அதிதி படத்துடைய இயக்குனர் நான். வெல்கம் இண்டியாகிளிட்ஸ் வியூவர்ஸ். வேலூர் மட்டம் படத்துக்கு அப்புறம் அடுத்து ரிலீஸ் ஆக போகிற படம் வந்து அதிதி. அதிதி அப்படின்னா ஒரு விருந்தாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர். அதாவது அதிதி தேவோ பவ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வீட்டிற்கு வரும் விருந்தாளி கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. வழியில் எதிர்பாராமல் உங்கள் வாழ்க்கையில் நுழையக்கூடிய ஒரு விருந்தாளி சாத்தானுக்கு சமம் அப்படிங்கிறத எங்களுடைய படத்துடைய கான்செப்ட். அதனால தான் அந்த படத்துக்கு அதிதி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சோம். 21st டைம் கொடுங்க, நான் ப்ரூவ் பண்ணுறேன். பணம், கேரியர் எல்லாத்தையும் விட உயிர் தான் எனக்கு முக்கியம். ஒரு 4 வருஷம் கழித்து நான் வந்து திரும்ப எனக்கு வந்து நான் இசையமைக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னுடைய லாஸ்ட் பிக்சர் வந்து அசல், அஜித்தோடைய அசல். அதோட கண்டினியூஷனாக வந்து ஒரு இப்போது 4 வருஷம் கழித்து அதிதிங்கிற படத்துக்கு இன்றைய இந்த ப்ரெஸ் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதிதி படம் பார்த்திங்கன்னா இட்ஸ் பேசிக்லி அ த்ரில்லர். இந்த படம் எனக்கு டைரக்டர் சார் பரதன் சார் கதை சொல்லும்போது, தோ இட்ஸ் ரீமேக் ஆஃப் மலையாளம் ஃபிலிம், பட் இருந்தாலும் என்னுடைய கேரக்டர் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் பெட்டராக மோல்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேர் வாஸ் மோர் ஸ்பேஸ் டு பர்ஃபார்ம். உன்னை துரத்துறது நான் இல்லை, உன் விதி. இந்த படத்தில் என்னோடய கேரக்டரோட நேம் வந்து சரவணன். இந்த படம் வந்து ஒரு பரபரப்பான ஒரு படம், ஃபேமிலி என்டர்டெய்னர் கூட சொல்லலாம். ஆனால் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட்டில் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அந்த மாதிரி எங்களுக்கு யாருக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு படம் போயிட்டே இருக்கும். எதிர்பார்த்த விருந்தாளி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டால் அந்த ஃபேமிலி வந்து என்னென்ன கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு ஸ்கிரிப்ட். பரதன் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே கில்லி, தில் தூள் படங்களுக்கு கதைவசனம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அழகிய தமிழ் படம் ஏற்கனவே டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது பரதன் சாரோட செகண்ட் மூவி. I want my money right now. இந்த படத்தில் நிறைய புது அம்சங்களை நாங்கள் சொல்லியிருக்கோம். அதாவது யூகிக்க முடியாத ஒரு திரைக்கதை, அடுத்து என்ன நடக்குங்கிற ஒரு பரபரப்பு. இன்றைக்கி இருக்கிற வேகமான உலகத்தில் எங்கள் தியேட்டருக்கு எங்கள் படத்தை நம்பி நீங்கள் வந்து உள்ளே உட்காந்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு தொடர்ந்து இந்த படத்தில் ஒரு 30 செகண்ட் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்கவே இருக்காது. அதை நாங்கள் பார்த்து பண்ணியிருக்கிறோம். அந்த 2 மணி 14 நிமிடம் இந்த படம் அவ்வளோ பரபரப்பாகவும் அவ்வளோ சுவாரஸ்யமாகவும் நீங்கள் யூகிக்க முடியாத ஒரு திடீர் திருப்பமான ஒரு கிளைமேக்ஸோடவும் கண்டிப்பாக இருக்கும். அதாவது என்டர்டெயின்மெண்ட் இருக்க வேண்டியதான், ஆனால் அது பர்பஸ்ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும்னு நான் நம்புவேன். கதையோட அல்லது அந்த வார்த்தைகளை சரியான முறையில் வந்து அதை வெளிப்படுத்துகிற மாதிரி நல்ல இசை மியூசிஷியன்ஷிப் இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன் அந்த பாட்டில். அப்படியெல்லாம் பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்ல எனக்கு பாடல்கள் அமைஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்படின்னா டைரக்டர் வந்து என்கிட்ட வரும்போது, டைரக்டர் பரதன் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி சாங் ஒன்று பண்ணணும். அதாவது அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தை வந்து சந்தோஷமாக பாடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு பாடல். அந்த பாடலை வந்து நீங்கள் ரீதி கோலை ராகத்தில் இசையமைக்கணும்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 2014 ஒரு டைரக்டர் வந்து ரீதி கோலை ராகத்தில் இசையமைக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் நிஜமாக நானும் அந்த ராகத்தில் இசையமைச்சேன். ஆனால் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா கிளைமேக்ஸ் சீன். எனக்கு கண்டிப்பாக நிறையவே அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு அந்த சீனுக்கு. அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த ரிலீஸ் ஆஃப் த ஃபில்ம். It was an excellent experience, a great journey throughout with the team of அதிதி. எல்லாமே வந்து ஆனால் த்ரில்லிங் தான், ஆனால் சஸ்பென்ஸ் தான் நிறைய. இந்த படத்தோட டைரக்டர் வந்து அழகிய தமிழ்மகனோட டைரக்டர் பரதன். அவர் தில் தூள், கில்லி, வீரம் அந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வசனம் பண்ணவர். வீரம் இந்த படங்களுக்கெல்லாம் வசனம் பண்ணவர் தான். ஆனால் அவருடைய ஸ்கிரிப்டிங் ஸ்டைலே வந்து வேறு மாதிரி. எனக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லானாலும் சரி, நம்ம கூட இருக்கும்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன்லானாலும் சரி, எப்போவுமே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எல்லாமே ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குமோ அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்து நம்ம படத்துக்காக ரொம்ப ஒர்க் பண்ணிட்டாரு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டாரு. அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? எப்படி எங்களை படுத்துற? கூட இது அனன்யா நடிச்சிருக்காங்க. அப்புறம் நிகேஷம் அப்படின்ட்டு புது ஆக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு.
ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல ஒரு ரோல், ஒரு பவர்ஃபுல்லான ரோல் இதில் பண்ணியிருக்காரு. ஸோ தம்பிராமேசம் இருக்கார் காமெடிக்கு. ஸோ அழகான ஒரு காமெடி ட்ராக் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு த்ரில்லர் மூவியில் ஒரு கதையை ஒட்டின மாதிரி வெளியில் போகாமல் ஒரு அழகான ஒரு காமெடி ட்ராக் பண்ணியிருக்காரு. பார்த்தேன் பரத் சார் மியூசிக் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் இன் இஸ் மெலடிஸ். பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மெலடி சாங் கண்டிப்பாக வந்து ஒரு ஹிட் ஆகும் அவரோட ஆல்பமில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா சொல்ல சொல்ல அப்படின்ட்டு ஒரு சாங் ரொம்ப எக்ஸ்ட்ரானாக ஒரு மெலடி அழகாக பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. ஜெய் பண்ணியிருக்காரு கேமரா, மதியோட அசோசியேட். மற்றபடி பி சுஷீலா எல்ஆர் ஈஸ்வரி வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு வந்து அவங்கள வந்து பாட வைக்கிறது ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அனந்து ரொம்ப அருமையான ஒரு தத்துவ பாடல் பாடியிருக்காரு. ஸோ ஆன் தி ஹோல் த பிக்சரைசேஷன் ஆஃப் த சாங், பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கதை வந்து அஃப்கோர்ஸ் சொல்லவே வேண்டாம், இது ரொம்ப பாப்புலர் மலையாளம் படத்தோடைய ரீமேக். அண்ட் த மேக்கிங், அந்த டெக்னீஷியன்ஸ், இந்த ப்ரொடியூசரும் ரொம்ப நிகேஷ்ங்கிற முதல் முறையாக அவர் வந்து நிகேஷ் ராம் முதல் முறையாக அவர் வந்து இந்த படத்தில் இஸ் டூயிங் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோட குழந்தைகளோட பார்க்குற அளவுக்கு ஒரு என்டர்டெய்னிங்கான மூவியாக இது கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச்.